ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். சித்ரா வீட்டு லைஃப் ஸ்டைலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும். ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்க வச்சு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் டக்குன்னு எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பு ஒரு 4 ஸ்பூனுனா, உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூனு, 2 தக்காளி, 7 8 சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், 3 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, இந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி சட்னி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கும் அந்த கருவேப்பிலை போய் சேர்ந்துடும். கண்ணுக்கு நல்லது, முடி வளர்ச்சியை தூண்டுதல் பண்ணும் கருவேப்பிலை. நான் எப்பொழுதுமே கருவேப்பிலை அதிகம் சேர்த்துப்பேன். கருவேப்பிலை குழம்புல தாளிக்கும் போதெல்லாம் நிறையா சேர்த்துட்டு சாப்பாடு சாப்பிட்றப்பெல்லாம் அந்த கருவேப்பிலையும் நான் சாப்பிட்டுடுவேன். அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுறேன். பாய், தேங்க்யூ.